சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதிய கல்லூரியில் உலக அமைதி வேண்டி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. நியூஸ்7 தமிழ் அன்புபாலம் மற்றும் புதிய கல்லூரியை சேர்ந்த ரோட்ரக் சங்கம், இளம் செஞ்சிலுவை சங்கம் ஆகியவை இணைந்து இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினர். இதில் புதிய கல்லூரியின் துணை முதல்வர் ஹைதர் அலி, பேராசிரியர் சுலைமான் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது உலகில் அமைதி நிலவ வேண்டும், போர் தவிர்க்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் நின்றனர். இந்த உலக அமைதி நாள் விழாவிலே நியூஸ்7 அன்புபாலம், புதுக்கல்லூரி ரோட்ராக்ட் ஒய்ஆர்சி இணைந்து எங்களுடைய புதுக்கல்லூரியிலே ஒரு உலக அமைதிக்காக மனித சங்கிலி அமைப்பை ஏற்படுத்தினோம். இதிலே குறிப்பாக இந்த உலகத்திற்கு சொல்ல விரும்புவதென்றால், உலக தலைவர்கள் அனைவரும் உலக மக்கள் அமைதியாக வாழ்வதற்காக போரை நிறுத்தி அன்பை விதைக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கின்றோம். உலகில் ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக வாழ்வதற்கான வகை செய்ய வேண்டும். உலக தலைவர்கள் எல்லாம் உலகம் அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் போர்களை நிறுத்த வேண்டும், பொறாமைகளை ஒழிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் இன்ற உலக அமைதி மனித சங்கிலி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போரை நிறுத்துங்கள், ஒருவருக்கொருவர் அமைதியை நிலைநாட்டுங்கள் என்று இந்த நாளிலே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கி வேர்ல்டு பீஸ் டே, செப்டம்பர் 21. யூத் ரெட் கிராஸ் அப்புறம் ரோட்ராக்டோட கொலாபரேட் பண்ணி இந்த வேர்ல்டு பீஸ் டேக்கு பீஸை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ரொம்ப அமைதியான முறையில் ஹியூமன் செயின் ஃபார்மேஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உலகம் ஃபுல்லாக போரெல்லாம் நிறுத்தி மக்களாக ஒன்றிணைஞ்சு அமைதியோடு வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. புதுக்கல்லூரி மாணவர்கள் ரோட்ராக்ட் மற்றும் ஒய்ஆர்சி சேர்ந்து இந்த வேர்ல்டு பீஸ் டே அக்கௌண்ட்டாக நாங்கள் ஹியூமன் செயின் பண்ணியிருக்கோம். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே போர் இல்லாமல் அமைதியை நிலைநாட்டணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இந்த மண் எல்லாருக்கும் சமம். இங்கே போர் எதுவுமே நடக்கக்கூடாது. எல்லாரும், இது தாய்நாடு. இந்த மண்ணில் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. அவன் அந்த ஊருக்கு அடிச்சிக்காமல் நல்லா நிம்மதியாக எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த போராட்டத்தை இந்த போராட்டத்திலேருந்து இந்த பாலஸ்தீன் வார் நிற்கும்னு நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம்.